ஒன்பதாவது ஆடவர் T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெறுகின்றது? விடை: அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள். ஒன்பதாவது ஆடவருக்கான T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் ஐக்கிய அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்று வருகின்றது. 10வது T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் 2026 இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற உள்ளது. உலகளாவிய ரீதியில் குறைந்த பாலின இடைவெளியை கொண்ட நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? விடை: ஐஸ்லாந்து. உலகளாவிய ரீதியில் குறைந்த பாலின இடைவெளியினை கொண்ட நாடுகளின் பட்டியலில் ஐஸ்லாந்து முதலிடத்தினை பெற்றுள்ளது. தென்னாசிய நாடுகளின் பட்டியலில் பங்களாதேஷ் முதல் இடத்திலும், நேபாளம் 2ஆம் இடத்திலும், இலங்கை 3வது இடத்திலும் உள்ளது. தாய்வானில் நடைபெற்ற பெண்களுக்கான 800 மீட்டர் தடகள போட்டியில் தங்கம் வென்ற இலங்கை வீராங்கனை யார்? விடை: தருசி கருணாரத்ன. தாய்வானில் நடைபெற்ற பெண்களுக்கான 800 மீட்டர் தடகள போட்டியில் இலங்கை வீராங்கனையான தருசி கருணாரத்ன தங்கப்பதக்கத்தினை வெற்றி கொண்டுள்ளார். அண்மையில் உயிரிழந்த இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் யார்? விடை: பிரான்கோயிஸ். இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவரான ஜோன் பிரான்கோயிஸ் ராஜகிரியாவில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் அண்மையில் காலமானார். தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டவர் யார்? விடை: சிறில் ரமபோசா. தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதியாக அந்நாட்டின் ஆளும் ஆபிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான சிறில் ரமபோசா மீண்டும் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவ்வாண்டின் முதல் காலாண்டில் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதத்தால் அதிகரித்துள்ளது? விடை: 5.3%. இவ்வாண்டின் முதலாம் காலாண்டில் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5.3%தால் அதிகரித்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் விவசாயம் 1.1%தாலும், தொழில்துறை 11.8%தாலும், சேவைத்துறை 2.6%தாலும் அதிகரித்துள்ளதாக அவ்வறிக்கை காட்டுகிறது. 50வது G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது? விடை: இத்தாலி. 50வது G7 உச்சி மாநாடு இத்தாலியின் புலியா நகரில் இடம்பெறுகின்றது. G7 அமைப்பில் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை: கிளாடியா சைன்பாம். தென் அமெரிக்க நாடான மெக்சிகோவின் முதலாவது பெண் அதிபராக அந்நாட்டின் மொரேனா கட்சியின் கிளாடியா சைன்பாம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் பிரதமராக 3வது முறை பொறுப்பேற்றுள்ளவர் யார்? விடை: நரேந்திர மோடி. இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி 3வது முறையாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் பிரதமராக ஜவஹர்லால் நேருவிற்கு பின் 3வது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது? விடை: ஜூன் 12.
சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. இவ்வருடத்திற்கான கருப்பொருள் நமது உறுதிமொழிகளில் செயற்படுவோம், சிறுவர் தொழிலாளர்களை முடிவிற்கு கொண்டு வருவோம் என்பதாக அமைந்துள்ளது.